அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். வைகாசி மாத ராசி பலன். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3 ராகு சாதகம், 4 அர்த்தாஷ்டம சனி, 5 செவ்வாய், 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் குரு, 9 கேது பகவான் இருக்கிறார். பண பிரச்சனை இருக்காது, பண பற்றாக்குறை இருக்க வாய்ப்பில்லை. சூரியன் சுக்கிரன் குரு சாதகமாக இருப்பதால் ஓரளவு அனுகூலம். ஆனால் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதால் எதிலும் கவனம் தேவை. தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை, சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். தேவையற்ற வாக்குவாதம், ஒற்றுமை குறைவு உண்டாகும். ஒரு சிலருக்கு உத்தியோகம் காரணமாக வெளியூர் மாற்றம் உண்டாகும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இடமாற்றம் உண்டாகும். மேல் அதிகாரிகளுடன் பழகுவதில் எச்சரிக்கை தேவை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். போட்டி பொறாமைகள் அதிகம். பார்ட்னர்ஸ்களுக்குள் பிரச்சனைகள் வரலாம். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு குறையலாம். பல பிரச்சனைகள் ஏற்படும். வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் தாமதப்படும். கலைத்துறையை பொறுத்தவரை கிரகநிலை சாதகமாக இல்லை. வருமானம் பாதிக்கப்படலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு பொது பட வாய்ப்புகள் குறையலாம். சிலர் வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தால் தற்சமயம் தடங்கள் தாமதம் உண்டாகும். வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளோர் இடைத்தரகர்களிடம் ஏமாற வேண்டாம். பணம் ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அரசியல் துறையை பொறுத்தவரை கிரகநிலை சாதகமாக இல்லை. கவனமாக இருங்கள். கட்சிக்குள் தங்களுடைய புகழ் செல்வாக்கு குறையும். நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் தடங்கலாகலாம். மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையும். மாணவியர்கள் படிப்பில் நன்றாக கவனமாக இருத்தல் வேண்டும். கஷ்டப்பட்டு படித்தல் வேண்டும். போட்டித் தேர்வுகளுக்கு தங்களை நல்லபடியாக தயார் செய்து கொள்ள வேண்டும். கடின உழைப்பு, ஒழுக்கம் தேவை. விவசாயத்தை பொறுத்தவரை கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், வருமானம் பெருகும், கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பெண்களுக்கு பொறுத்தவரை சுக்கிரனும் குருவும் ஓரளவே அனுகூலம். உடல் நலத்தில் கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருத்தல் வேண்டும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.